தலைவதனையா இருக்கு. எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, கேட்கவே மாட்டேங்கிறான் சார். நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? எங்க ஊர்ல நிறைய பிரச்சனைகளை நீங்க தான் ஞானமா பேசி சரி பண்றீங்க. அது உண்மைதான் சார். ஆனா என்னுடைய பையன் விஷயத்துல என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையே. சரி சார், நானும் பேசி பார்க்கறேன். சரி சார். அப்பன்னு சொல்லி கேட்காத பிள்ளைங்க ஆசான் சொன்னா கேட்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க பேசி பாருங்க சார், திருந்தனா சந்தோஷம். சரி சார், வைக்கிறேன். சரி சார். வணக்கம். என்னம்மா? என் வீட்டுக்காரர்கிட்ட பேசுனீங்களாயா? நீ வீட்டுக்காரருங்கிற, அவன் நான் வேற வீட்டுக்காரங்கிறான். அதுக்கு தாயா நான் உங்களை பேச சொன்னேன். எவ்வளவோ பேசி பார்த்துட்டேம்மா, என்னால அவனை அசைக்கவே முடியல. என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. நீ வேணா அவனோட அண்ணனை சொல்லி பாரு. சரிங்கய்யா, போயிட்டு வரேங்கய்யா. உங்க தம்பி தப்பா வாழ்றாரு மச்சான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறாரு. ஊர் தலைவரும் பேசி பார்த்துட்டாரு, அவர் சொல்லியும் கேட்கல. நீங்க கொஞ்சம் பேசி பாருங்க மச்சான். அவன் தப்பா வாழ்றான்னு உனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு அவன்கிட்ட பேசி பார்த்தேன், திட்டியும் பார்த்துட்டு கேட்க மாட்டான். என்னால ஒண்ணுமே செய்ய முடியாம தான் உட்காந்துருக்கேன். நீ வேணா அவனோட ஃப்ரெண்டு ராமசாமி கிட்ட சொல்லி பேச சொல்ல. நானும் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். சரி மச்சான். சரிம்மா. நானு இப்படி பண்றது தப்புடாங்கிறேன். சட்டமே தப்புன்னு சொல்லல, நீ எப்படி சொல்லலாங்கிறான்? அவன் நல்லவ இல்லடா, காசுக்காக தான் உன் கூட இருக்கான்னு சொல்லி பார்த்தேன். அப்படிலாம் இல்ல, என் மனசுக்காக தான் என் கூட இருக்கான்னு சொல்றான் முட்டா பையன். இதுக்கு மேல என்னத்த சொல்ல? என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. எல்லாம் உன்னோட தலையெழுத்துன்னு நினைச்சுக்க. ஒரு நிமிஷம் கட் பண்ணி நான் கூப்பிட்டு பேசுறேன். என்னம்மா எல்லாரும் ஒண்ணுமே செய்ய முடியலன்னு சொல்றாங்களே, அப்பா திரும்ப வரவே மாட்டாங்களா? தெரியலையேம்மா. அழாதீங்கம்மா. வணக்கம் தலைவரே. வணக்கம் கதிரு. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. என்னம்மா நடந்துச்சு? ஒரு நாள் எல்லாரும் ஒண்ணுமே செய்ய முடியலன்னு சொல்றாங்க, ஆனா இவரு இப்படி சொல்லிருக்காரு. உங்களுக்கு என்னமா வேணும்? என்னோட புருஷன் எனக்கு வேணும். என் புருஷன் என்னை விட்டுட்டு வேற ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. எல்லாரும் என்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டாங்க, ஆனா இவரு செய்ய முடியுங்கிற மாதிரி சொல்றாரு. இவர்தான் நம்மள படைச்சவரு. இவரை நம்புறவங்களுக்கு அதிசயங்களை செய்கிறவரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். புரியல ஐயா. இதுதான் பைபிள். இதுல தேவனுடைய வார்த்தைகள் இருக்கு. இத கிரமமா வாசிங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கு. அப்படியா? ஆமா. மனுஷனால கூடாதது இயேசுவால கூடும். இவரு தம்முடைய ஜனங்களுக்காக கடலையே 2ஆ பிளந்தவர். செத்து போன கர்ப்பத்துல கர்ப்பத்தின் கனியை கொடுத்தவர். உண்மையாவா? ஆமாமா. நீங்க இயேசுவை நம்பி என்னோட குடும்பத்துல ஒரு அதிசய மாற்றத்தை செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க. அவர் சரியான நேரத்துல நிச்சயமா செய்வாரு. அப்படியே செய்றேங்கய்யா.
வாங்க ஹாய் அப்பா. வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. என்ன மன்னிச்சிரு கீதா. ஆ? காசை பார்த்தவ கிட்ட மனசை பறி கொடுத்த. அவ மனசுக்குள்ள நான் மட்டும் இல்ல, ம், என்கிட்ட நான் தப்பு பண்றேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதை நான் கேர் பண்ணல. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே எனக்குள்ளேயே நான் தப்பு பண்றேங்கிற உணர்வு வந்துகிட்டே இருந்துச்சு. நேத்து தான் அவளுடைய முகரூபம் தெரிஞ்சிச்சு. உன்னோட உண்மையான அன்பும் புரிஞ்சிச்சு. என்ன மன்னிச்சிருமா. பரவாயில்லைங்க. இந்த அதிசயமான மாற்றத்தை தந்தவரு ஏசு கிறிஸ்து.